friends, welcome to Magi Talks. இன்னைக்கு நம்ம சேனல்ல 3x3 Rubik's cube எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஏகப்பட்ட varieties of cubes இருக்குது. அதுல the most காமனான cube எதுன்னு கேட்டிங்கனா 3x3 Rubik's cube தான். என்கிட்ட டோட்டலி இப்ப 3 cubes இருக்குது. First 2 into 2, 3 into 3, 5 into 5. நான் 2 into 2 சால்வ் பண்ணுவேன். அப்புறம் 3 into 3யும் சால்வ் பண்ணுவேன். ஆனால் 5 into 5 இன்னும் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது. 2 minutesல சால்வ் பண்ணலாம், 3 moves சால்வ் பண்ணலாம், 5 minutesல சால்வ் பண்ணலான்னு. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியாது. அதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் தேவை. பேசிக் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ண கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் 3 moves 2 மூவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ க்யூபை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பார்ட்ஸ் சொல்லிடுறேன். இது வந்துட்டு சென்டர் டாட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கார்னர்ஸ், இது சென்டர்ஸ். அதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட் லேயர், இது பேக் லேயர், இது பாட்டம் லேயர், இது டாப் லேயர், இது ரைட் லேயர், இது லெஃப்ட் லேயர், இது டாப், இது சென்டர் லேயர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ க்யூபை கலைச்சிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு க்யூபை கலைச்சாச்சு. கலைச்ச உடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, க்யூபில் ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். ரெட்டில் நீங்கள் ப்ளஸ் சால்வ் பண்ண வேண்டியது வரும். ப்ளஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு சென்டர் பீசஸை கரெக்டாக இப்படி வைக்கணும். இங்கே ஒரு சென்டர் பீஸ் இருக்குது, அதை இப்படி கொண்டு வரும். இங்கே ஒரு பீஸ் இருக்குது, அதை இப்படி கொண்டு வந்தால் இது மாதிரி சேர்ந்துருக்குது உங்களுக்கு. இப்போ இங்கே இருக்கிறத நம்ம இப்படி ஒரு 1 time ட்விஸ்ட் பண்ணிவிட்டு டாப் ரைட் சைட் லேயர் ஒரு டாப்பில் ட்விஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்துட்டு இது சேர்ந்துருச்சு. ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா இப்படி சேர்ந்துருக்குது. இந்த பீஸை இங்கே கொண்டு போகணும். அதுக்கு இந்த பீஸை இங்கே கொண்டு போயிட்டு இந்த பீஸை இங்கே கொண்டு போகலாம். அது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் இது ஒன்று. இதை இங்கே கொண்டு போயிட்டு இதை 1 time அதோட சைட் ட்விஸ்ட் பண்ணிட்டு டாப் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி ப்ளஸ் சால்வ் ஆகிருக்கு. இந்த ப்ளஸ்ஸை சுற்றி இப்போ கார்னர் சால்வ் பண்ணணும். கார்னர் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இப்போ தான் இனிமேல் தான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் தேவைப்படும். இந்த கார்னர் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஃபார்முலா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கேருந்து எப்படி இங்கே கொண்டு போகிறதுனா, யூ கேன் யூஸ் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலானா என்னென்னா, ஹைட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹைட் கீழே கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஹைட் பண்ணதை வெளியேற்றிட்டு மேலே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிருக்கும். உங்களுக்கு நல்லா ஈஸியாக அப்புறம் புரிய மாதிரி காமிக்கிறோம் பாருங்களேன். இப்போ இங்கே இருக்குதுன்னா எங்கே கொண்டு போகணுமோ அதுக்கு நேர் கீழே வச்சுக்கோங்க. நான் இப்போ இங்கே கொண்டு போகிறேன்னு வைங்களேன். அதுக்கு நேர் கீழே வச்சுட்டு ஆப்போசிட் சைடு, இப்போ இது இருக்குது இல்லையா அந்த இந்த ரெட்டு பீஸோட ஆப்போசிட் சைடு ஒழிச்சிக்கோங்க. 1 time பாட்டம் ஆப்போசிட் சைடு யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே கொண்டு வாங்க, ஒழிச்சதை வெளியே கொண்டு வாங்க, மேலே தூக்கிடுங்க. இந்த இது வந்துட்டு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே இருந்தால் இப்போ ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட், இப்போ இங்கே இருந்தால் இங்கே கொண்டு போகணும் திருப்பியும். இப்போ இன்சைடு இருந்தது, நான் இன்சைடு ஹைட் பண்ணேன். இப்போ இன்சைடு இருக்குன்னா நான் இன்சைடு ஹைட் பண்ணேன், ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணுறேன். கீழே கொண்டு வரேன், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரேன், மேலே தூக்கிடுறேன். இந்த 2 பீஸ் சால்வ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இங்கே இருந்தால் இங்கே கொண்டு போக தெரியும், ஆனால் இங்கே இருந்தால் எப்படி இங்கே கொண்டு போகணும்னு தெரியாது. இதுக்கும் உங்களுக்கு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா வச்சு இங்கே கொண்டு போயிடலாம். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவை ட்வைஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஒயிட் பீஸை இங்கே கொண்டு போனீங்கன்னா இந்த ரெட் பீஸ் இங்கே வந்துடும். ஸோ அதனால் ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், மேலே தூக்கிடுறோம். இங்கே இந்த பீஸ் இங்கே வந்துடுச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம்,
ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், மேலே தூக்கிடுவோம். இந்த பீஸ் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இருந்தாலும் உங்களுக்கு இங்கே கொண்டு போக தெரியும், இங்கே இருந்தாலும் கொண்டு போக தெரியும். உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்படி கீழே பாட்டம் லேயரில் இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதை நேர் கீழே வச்சுக்கிட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அதுக்கும் டுவைஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவுக்கு ஒரு சைட் ஹைட் பண்ணுவோம். இதை ஹைட் பண்ணாமல் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் ஹைட் பண்ணதை நினச்சிட்டு அப்படி நேர் கீழே வச்சுட்டு கீழே கொண்டு வாங்க, ஒழிச்சதை வெளியே கொண்டு வாங்க, மேலே தூக்கிட்டிங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள், க்யூப் வந்துடுச்சு, பீஸ் வந்துடுச்சு. இப்போ வச்சு இங்கேருந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா வழியாக கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ டாப் கலர் சால்வ் ஆயிடுச்சு. அடுத்தது சென்டர்ஸ் அலைன் பண்ணும். சென்டர்ஸ் அலைன் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், உங்களுக்கு க்ரீன் சென்டர் டாட்டுக்கு மேலே அதோட க்ரீன் பீஸ் தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் செட் பண்ணுவோம். இப்போ ஒன்றுக்கு ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்ம. அதே மாதிரி இப்போ இந்த எல்லோ பீஸை இங்கே கொண்டு போகணும், எல்லோக்கு மேலே இந்த ப்ளூ பீஸ் இங்கே கொண்டு வரணும், ஒயிட் பீஸ் இங்கே கொண்டு வரணும். அப்போனா நீங்கள் இதெல்லாம் இந்த மூணையும் இடமாற்ற வேண்டியது வரும். இதுக்கும் நீங்கள் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவை ஆப்போசிட்ஸில் பண்ணணும். கீழே கொண்டு வாங்க. நீங்கள் வந்துட்டு கார்னரில் இருந்தால் ஆப்போசிட் சைடு ஒழிக்கணும், சென்டரில் இருந்தால் எந்த சைடு ஒழிக்கணும்னு கன்ஃபியூஸ் வேண்டாம். இதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சைடு ஒழிச்சிக்கலாம். இதை கீழே கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு சைடு ஒழிச்சிக்கோங்க. இந்த ரெட்டு கீழே என்ன எல்லோ இருக்குது, எல்லோவுக்கு நேர் கீழே வச்சுட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா ஏதோ ஒரு சைடு ஒழிச்சிக்கோங்க. சென்டரை மட்டும் கீழே கொண்டு வாங்க, ஒழிச்சதை வெளியே கொண்டு வாங்க, மேலே தூக்கிடுங்க. பார்த்தீங்களா, சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கு அடியில் ப்ளூ பீஸ் இருக்குது, ப்ளூக்கு நேர் மேலே வச்சுக்கோங்க. ப்ளூக்கு ஆப்போசிட் சைடுன்ற பாருங்கள், ஏதோ ஒரு சைடு ஒழிங்க, கீழே கொண்டு வாங்க, ஒழிச்சதை வெளியே கொண்டு வாங்க, மேலே தூக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒயிட்டுக்கு மேலே ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்குது. ஆனால் இந்த சால்வ் ஆகிருக்க பீஸ் தப்பான பீஸு. இங்கே ஆனால் ரெட் இல்லை, அதை எனக்கு கண்டுக்காதீங்க. நேர் கீழே வச்சுட்டு ஏதோ ஒரு சைடு ஒழிச்சிட்டு கீழே கொண்டு வந்துங்க, ஒழிச்சதை வெளியே கொண்டு வந்துட்டு மேலே தூக்கிட்டிங்கன்னா சென்டர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து டாப் லேயர் சால்வ் பண்ணும். டாப் லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ க்ரீன் பீஸ் வந்துட்டு எல்லோ இங்கே இருக்குது, க்ரீனு இங்கே எல்லோ க்ரீன், அப்போ இந்த பீஸ் இங்கே வரணும். ஸோ அதுக்கு இந்த பீஸை வெளியே கொண்டு வரணும். ஆப்போசிட்டில் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, கார்னர்ன்றனால ஆப்போசிட் சைடு ஒழிக்கணும், மேலே தூக்கிடுறோம். அதுக்கு நேர் கீழே வச்சுட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வந்துடும், மேலே ஏற்றிடுறோம். பார்த்தீங்களா, இந்த பீஸ் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதில் ப்ளூ எல்லோ பீஸ் இருக்குது, எல்லோ ப்ளூ இங்கே இருக்குது, அதுக்கு நேர் கீழே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆப்போசிட் சைடு ஒழிங்க, கீழே கொண்டு வாங்க, ஒழிச்சதை வெளியே கொண்டு வாங்க, மேலே தூக்கிடுங்க. இந்த பீஸும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ எல்லோ ஒயிட் பீஸ் ப்ளூ ஒயிட் பீஸ் இங்கே வரணும். அப்போ ப்ளூ ஒயிட் பீஸை வெளியேற்றுறோம், அதுக்கு நேர் வழியில் தான் இருக்குது, அதனால் ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், மேலே தூக்கிடுறோம். இந்த பீஸும் உங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதையும் வச்சு அதுக்கு நேர்கடியில் வச்சுட்டு ஆப்போசிட்ஸ் ஒழிச்சிட்டு வெளியே கொண்டாங்க, மேலே தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டாப் லேயர் சேர்ந்துடுச்சு. அடுத்தது செகண்ட் லேயர். உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு பீஸ் சேர்ந்துருக்குது. இப்போ சேர்லினே வைங்களேன், இப்போ எதுவுமே சேரல. ஃபர்ஸ்ட்டு ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு தானே, ஆரஞ்சு சென்டர் இங்கே இருக்குது. அதனால் இங்கே இந்த சென்டர் பீஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கார்னர் விட்டுருங்க. சென்டர் பீஸில் ஆரஞ்சு இருந்தால் அந்த பீஸ் அவாய்ட் பண்ணிட்டு வேறு பீஸ் போங்க. இப்போ இங்கே ஆரஞ்சு ஒயிட் இருந்தால் அது பீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ப்ளூ ஒயிட் இருக்குது. இந்த ப்ளூ பீஸை அந்த ப்ளூக்கு நேர் கீழே வச்சுட்டு ஒயிட் இன்சைடு இருக்குது, ப்ளூக்கு இன்சைடு. அப்போனா ஒயிட்டுக்கு ஆப்போசிட் சைடு ஒழிங்க, கீழே கொண்டு வாங்க, ஒழிச்சதை வெளியே கொண்டு வருங்க, மேலே தூக்கிடுங்க. இப்போ களைஞ்ச மாதிரி இருக்கும், பரவாயில்ல. இப்படி திருப்பிட்டு ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், மேலே தூக்கிடுறோம். இங்கே இருந்த பீஸ் இங்கே மூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ப்ளூ எல்லோ பீஸ் இருக்குது, ப்ளூ நேர் கீழே வச்சுட்டு இன்சைடு கொண்டு போகிறோம், எல்லோக்கு ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், மேலே தூக்கிடுறோம். இப்போ திருப்பியும்
க்யூபை திருப்பிக்கிறோம், ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், மேலே தூக்கிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த பீஸ் சால்வ் ஆயிடுச்சு. இனி இந்த 2 பீஸ் தான். இப்போ வந்துட்டு இங்கே ஆரஞ்சு ஒயிட் பீஸ் இருக்குது, அதனால் இந்த பீஸ் அவாய்ட் பண்ணிடலாம். இங்கேயும் ஆரஞ்சு இருக்குது, இங்கே ஆரஞ்சு இல்லை, க்ரீன் தான் இருக்குது. க்ரீன் ஒயிட் இருக்குது. க்ரீனுக்கு கீழே வச்சுட்டு ஒயிட் இன்சைடா ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், மேலே தூக்கிடுறோம், திருப்பிக்கிறோம் க்யூபை, ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், மேலே தூக்கிடுறோம். இந்த இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. இது மட்டும்தான். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பீஸு. க்ரீன் எல்லோ பீஸ். க்ரீனில் வச்சுட்டு எல்லோக்கு ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், மேலே தூக்கிடுறோம், திருப்பிக்கிறோம் க்யூபை, ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், மேலே தூக்கிடுறோம். அவ்வளோதான். செகண்ட் லேயர் ஃபுல்லாக உங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பாட்டம் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாய்.